காய்ஸ் கண்டினியூஷன் பார்க்கலாம். அங்கிளும் இந்த மாதிரி எது தொண்ணு கோவம்லாம் படாதரா, நீ இப்போ ஒரு சிஇஓடா, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? ஸோ எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு. அவனுங்க 2 பேரும் எப்படா உள்ளே வரலாம் உன்னை துரத்தி விடலான்ட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றை பார்த்துக்கிறது தானே என் வேலை, நான் நல்லா பார்த்துக்கிறேன்டா, நீ வந்து கைட் பண்ணுறேன், நீ கொஞ்சம் கோவத்தெல்லாம் மட்டும் குறைச்சிக்கோ, அவனுங்க வேணும்னே என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, நீ அடங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்துட்டு பேசாமல் இந்த சிஇஓ பொசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அங்கிள் ஷாக் ஆகுறாரு. என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு உடனே இப்போதைக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அவரும் இல்லை, உன்னோட அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், ஸோ நீ தான் இந்த பொசிஷனில் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே நீ இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க, உண்மையான வாரிசு நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினை பற்றியே கேட்குறானா. உடனே அங்கிள் கடுப்பாகிட்டு அவளை பற்றி எதுக்காக இன்னும் நினச்சிட்டு இருக்கா, அவளை மறந்துடுதா, அவள் உன்னோட பாஸ்ட் அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்லி அவளை மறக்க சொல்கிறீங்க, அவளை லவ் தானே பண்ணேன், தப்பு எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்துறான். நீ எதுவும் தப்பு பண்ணலப்பா, இருந்தாலும் அவளாக வந்திருக்கணும்ல, வரல, அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஸோ இங்கே பார்த்தோன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு பட்டிங் ஆக்டர் இருக்கான். அவன் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கானாட்டுருக்கு. அவன் பேர் எர்த். இப்போ அவன் ஒரு ஃபேன் மீட்டிங்காக ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த தீவுக்கு வந்திருக்கான். அங்கே ஃபேன்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் கடையாக அலைஞ்சிட்டு இருக்கும் போது ஹீரோனோட ஷாப் கண்ணில் படுது. அங்கே உள்ள வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஃபேன்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணும், எனக்கு சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. ஸோ அவளோட பேசக்கூடிய அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அது ஜென்யூனாக நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு உடனே சரி நான் அவங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னுங்கவும் இங்கே ஹீரோயினும் அவனோட ஆக்டர் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரின்னு 2-3 பிரேஸ்லெட் அவனுக்காக சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கா. ஸோ இவனும் கொஞ்சம் ஒரு 15-20ன்னு சொல்லி பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வந்து பேச்சும் கொடுத்துட்டு அப்புறமா பேமெண்ட்டு கொடுத்துட்டு கிளம்புறானா. அங்கே அவன் மேனேஜர் வந்து இழுத்துட்டு போகிற வரைக்கும் இருந்திருக்கான். ஸோ இவன் கிளம்பினதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து பணத்தை எண்ணி பார்க்குறா. பார்த்தா அது ஏகப்பட்ட பணமாக இருக்குது. ஸோ இவ்வளோ வச்சு நான் என்ன பண்ணுறது, இதுக்கு சேஞ்ச் அவர்கிட்ட கொடுக்கணுமேனு சொல்லிட்டு சேஞ்சு கையில் எடுத்துக்கிட்டு அங்கே பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. ஸோ இப்போ இவன் பார்த்தோன்னா அதுக்குள்ளே அங்கே ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்றா. அவங்க ஒரு ஃபேன் வந்து இவன் சூஸ் பண்ணி அவங்க கூட கயாக் பண்ண போகிறான் போல். ஸோ இப்போ அந்த கயாக்கிங்காகன்னு அந்த பொண்ணுங்கெல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு தண்ணிக்குள்ளே யாரோ விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே இந்த எர்த்து வந்து பார்த்துட்டு அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி தண்ணிக்குள்ளே குதிச்சு அங்கே காப்பாற்றதுக்காக போகிறேன்னா அப்போ அந்த கயாக் பண்ணக்கூடிய அந்த போட்டில் அவன் தலை இடிச்சிடுது. ஸோ அவன் அங்கே மயக்கமாகி தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். அப்படி அவன் விழுந்துட்டு இருக்கும் போது யாருமே வந்து அவனை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஸ்விம்மிங் தெரியாதுன்னு கத்திட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோயின் வந்து இப்போ பணத்தை கொடுக்கறதுக்காக வராளா. அவள் உடனே தண்ணிக்குள்ளே பாஞ்சு அவனை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுறான். ஸோ அவனை தண்ணியில் வந்து இழுத்து கொண்டு வந்து போட்டு 2-3 நாளுங்கெல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி அவன் கண்மிழிச்சு அடுத்த செகண்டு ஹீரோயின் கமுக்கமாக அங்கேருந்து கிளம்புறான். காரணம் அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாருமே, அதாவது இவனோட ஃபேன்ஸ் எல்லாருமே வீடியோ ஃபோட்டோஸ்ன்னு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யார்கிட்டையும் மாட்டிக்கக்கூடாதுன்னு தான் வெளிந்து ஓடுறா. இவன் ஓடுறதை பார்த்த உடனே எர்த்து வேற அங்கே நிதானமே இல்லைனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தட்டு மாதிரி எழுந்திரிச்சு ஹீரோயினை ஓடி வந்து நிறுத்தி அவளை தேங்க் பண்ணிட்டு அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கான். ஸோ ஃபேன்ஸும் உடனே ஓடி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க. இவளும் இங்கே பாருங்கள், நீங்கள் நிஜமாவே எனக்கு தேங்க்ஸ் மீன் பண்ணி சொல்கிறீங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ் எல்லாரும் எடுத்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் தயவு செஞ்சு டெலீட் பண்ண வச்சுருங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கிறது பாப்புலராக இருக்கிறதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறமா அவன் மேனேஜர் கூட தனியாக இருக்கும் போது கேட்குறான், நீங்கள் எப்போயாவது வந்துட்டு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டை உணர்ந்திருக்கீங்களா, யாராவது ஒரு ஹீரோவை காப்பாற்றினதுக்கப்புறம் ஹீரோக்கு அந்த பொண்ணு மேலே லவ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அடே நீ எது மீன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதுண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜரும் அவனுக்காக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே அங்கிளும் ஹீரோயினை பற்றியே கேட்டுட்டு இருக்கானே, அவளை மறக்கவே மாட்டானா, அப்படி என்ன அவனுக்கு முக்கியமாக போயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பி தீர்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த டிரைவரும் வந்து பேசாமல் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடலாமான்னு கேட்கும்போது, அப்படி வந்தால் இந்த கம்பெனி அவன் கையை விட்டு போயிடும், அந்த ஸ்டெப் மாத்திரை பற்றி உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிரைவரும் அப்போ வேறு ஏதாவது பொண்ணை ஹீரோக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம், சப்போஸ் அந்த பொண்ணு மேலே அவன் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தா ஹீரோயினை பற்றி யோசிக்காமல் இருப்பான்ல அப்படின்னு இவர் ஒரு ஐடியா கொடுக்க, அங்கிளும் சரியாக தான் சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிளைண்ட் டேட் செட் பண்ணி அனுப்பி விட்டுடுறாரு. அங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணு ஹீரோ கூட ஆசையாக பேசிட்டுலாம் இருந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து கண்டுக்கவே கிடையாது, அவன் வாட்டுக்கு பிடிச்சி வச்சவன் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கும் போது அங்கே கரெக்டாக ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போகிறாளா. அப்போ ஷூலேஸ் கழிஞ்சிச்சின்னு உட்காந்து கட்டிகிட்டு இருக்கா. அதை இவனும் எதர்ச்சியாக பார்க்க அங்கே இருக்கிறது ஹீரோயின் அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடியே துரத்திட்டு வந்து அவளை கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்க, அதுக்கப்புறமா ஹீரோயின் கிடையாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி சாரி சொல்லி அனுப்புகிறான். இது எல்லாத்தையுமே டேட்டுக்கு வந்திருக்க அந்த பொண்ணு பார்க்குறாளா. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அவள் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா.
என்னை தேங்க் பண்ணிவிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான், என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எர்த் வந்து கொடுத்துட்ருக்கான். அப்போ ஹீரோயினுமே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, அப்போ அவனும் அவள் கூட எப்படியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே இங்கே நான் கடையை கொஞ்ச நேரம் வந்து சுற்றி பார்க்கலாமா, இங்கே இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவள் பாட்டுக்கு திரும்ப அடுத்த பிரேஸ்லெட் வந்து செய்யறதுக்காகன்னு சொல்லி போய் உட்காந்துட்டு இவன் கையில் ஒரு பிரேஸ்லெட் அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஹீரோயின் வந்து கவனிக்காத சமயம் அவளை பேக்ரவுண்டில் வச்சு பிரேஸ்லெட் எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபோட்டோவும் எடுத்து அதையும் இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்டுடுறான். இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டாக என்னுடைய அடிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேகும் வந்து அந்த இடத்துல போட்டு விட்டுட உடனே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இது என்ன பிரேஸ்லெட் இதெல்லாம் சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினீங்க, எங்களுக்கும் வேணும், எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் காணா பின்னாடி வேகமாக போட்டுட்ருக்க. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த பிரேஸ்லெட்டெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்களா, நான் உங்களுக்கு விற்று தரேன்னு சொல்கிறான். புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, இல்லை சிட்டியில் இருக்கக்கூடிய என்னோட வீட்டுக்கு நீங்கள் இது எல்லாத்தையுமே இங்கேருந்து செஞ்சு அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கஸ்டமர் பிடிச்சி தரேன், உங்களுக்கு மார்க்கெட்டிங் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன்னு உடனே அதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணணும், எனக்கு அது இதுவும் வேண்டான்னு ஹீரோயின் மறுக்கிறா. இல்லை உங்களுக்கு இவ்வளோ நல்ல திறமை இருக்குது, ஆனால் இப்படி ஒரு இடத்துல 1-2 பேர்கிட்ட நீங்கள் வந்து விற்று எப்படி சம்பாதிக்க போகிறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற நல்ல இடத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட இருந்து வேறு எதுவுமே நான் எதிர்பார்க்கல, ஜென்யூனாக உங்களை தேங்க் பண்ணுறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருந்துட்டு, ஆனால் என்னை பற்றி அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லையேன்னு உடனே உங்களை பற்றி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம், என்னோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன்றான். அவளும் சரின்னு யோசிச்சுட்டு பிறகு வந்து ஒத்துக்கிறா, இவன் கூட சேர்ந்து இந்த பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னுட்டு. அவளோட இந்த முடிவுக்கு அப்புறமா 2 பேரும் அவங்க பிஸ்னஸை பற்றி வந்து டீல் பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு வரக்கூடிய ஆர்டர் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் ஷூட்டுக்கு போகிற மற்ற நேரம் ஃபுல்லாக இங்கே ஹீரோயினோட கழிச்சிட்டு தான் இருக்கான். ஸோ அவங்க ஃபேன்ஸ்க்கு அதெல்லாம் டெலிவர் பண்ணுறதுன்னு எல்லாமே இவன் தான் பார்த்துட்டு இருக்கான். இதனால் இவங்க 2 பேரும் நல்லாவே பாண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவும் டிசைன் எல்லாம் திரும்ப ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ரொம்ப ரேர் டைமண்ட்ஸ் வச்சு தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மார்க்கெட் வேல்யூவில் சேல்ஸ் எல்லாமே இவங்க கம்பெனியில் குறைஞ்சிடுது. அதனால் ஷேர்ஸுமே வந்து விலை இறங்க ஆரம்பிச்சுட அங்கிள் ரொம்ப ஒரீடாக இருக்காரு. ஸோ போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இது எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஸோ மில்லேனியர்ஸ் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக அதாவது எதிர்பார்க்குறாங்கன்னு உடனே ஹீரோவும் சிம்பிளானால் என்னால் டிசைன் பண்ண முடியாது, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதை நான் பண்ணுவேன்னு சொன்னோன்னே ப்ரௌட் வந்து அப்போ தான் சொல்கிறா. எர்த்துன்னு ஒரு ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவர் ரீசெண்டாக வந்து அவர் ஃப்ரெண்டுக்காகன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, நாம் அவரோட அசோசியேட் பண்ணிட்டு அதை ஏன் நம்மளோட டைமண்ட் ஜுவல்லரியில் இன்கார்பரேட் பண்ணக்கூடாது, டீன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட கண்டிப்பாக அது போய் சேரும் அப்படின்னு சொல்கிறா. இல்லை உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னோன்னே சொல்லிட்டியாம்மா அப்படின்னு கேட்கும்போது ப்ரௌடும் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறா. கரெக்டாக அப்போ தான் டிரைவர் அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்ட மாதிரி அந்த எர்த்துங்கிற ஆக்டர் இங்கே வந்துட்டாருன்னு உடனே உள்ளே அலோவ் பண்ணுங்கன்னு அங்கிள் சொல்கிறாரு. ஸோ எர்த்தும் அவனோட மேனேஜர் கூட அங்கே வந்திருக்கான். இவங்க எல்லாரும் அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங் ஹாலுக்கு போயிட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டு பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்களா. ஸோ அப்போ தான் எர்த் சொல்கிறா, இது எதுவுமே நான் டிசைன் பண்ணுறது கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான் இதை முழுக்க செய்கிறாங்க, அவங்களுக்காக மார்க்கெட்டிங் மட்டும்தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், ஸோ டிசைனிங் சைடு எனக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோ அவங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருப்பாளே, இந்த மாதிரி நான் டிசைனரை தான் மீட் பண்ணுவேன் யூஸ்வலாக எப்போவுமே, ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்களெல்லாம் எனக்கு வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ என்னோட டிசைனர் பார்த்திங்கன்னா அவங்க தங்களை வெளியில் காட்டிக்கக்கூடாதுன்னு இருக்காங்க, அனானிமஸாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க, ஸோ எது பேசணுன்னாலும் என்கிட்ட பேசுங்க, அவங்கக்கிட்ட நான் கன்வே பண்ணிவிடுவேன்னு சொல்கிறான். ஒரு டிசைனராக நான் அவங்கக்கிட்ட தான் ஹார்ட் டு ஹார்ட் பேசணும்னு விரும்புகிறேன், அப்படி இல்லைனா எனக்கு யார் கூட பேசுகிறதுக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ரூடாகிட்டு எழுந்து போயிடுறான். ஸோ இவன் போனதுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து எல்லாரும் என்ன இவங்கள் தான் பெருசாக பேசுகிறாங்கன்னு ஒரு மாதிரி தோணுதா. ஸோ எர்த்தோடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஹீரோயின் கொடுத்துட்டு போனால் அந்த பிரேஸ்லெட் தான் அவன் மைண்டுக்கு ஞாபகம் வருது. ஸோ அப்படி அவன் ஸ்க்ரால் பண்ணிட்டே வரையில் ஹீரோயினை பேக்ரவுண்டாக வச்சு இவன் ஒரு ஃபோட்டோ எடுத்தான்ல, அதை வந்து பார்த்த உடனே இவனுக்கு கிளிக் ஆகிடுது, அது கண்டிப்பாக ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே அடித்து சொல்லிடுறான். ஸோ இப்போ அந்த எர்த்கிட்ட பேசணும், அது ஹீரோயினானு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி வந்துட்டுருக்கானா. பார்த்தா எர்த் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ எர்த்தோட மேனேஜர் நம்பரை வாங்கிட்டு உடனே கால் பண்ணிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் உடனே வரேன், உங்களை அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணும்னு சொல்ல அவங்களும் வண்டியை நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எர்த்துக்கிட்ட போயிட்டு இதை செஞ்ச அந்த டிசைனரை நான் பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே எர்த்தும் சிரிச்சுக்கிட்டே, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல அவங்களுக்கு யாருங்கிறத ரிவீல் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, ஸோ என் ஃப்ரெண்டை நான் வந்துட்டு மதிக்கிறேன், அவங்களுக்கு இருக்க வேண்டிய இந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னு பார்க்குறேன், ஸோ என்னால் அவங்கள அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும்
இல்லை, என் மைண்டில் ஒருத்தி இருக்கா, அவள் தான் இதை பண்ணவளான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் கேட்டுட்ருக்கேன், அவளை ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் யார் வேணுமோ அவங்கள தேடிக்கோங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இடத்துக்கு கிளம்பும் போது அவள் பேர் சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இந்த மாதிரி கேட்டோன்னே இடத்துக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். பார்த்தோன்னே இடத்துக்கு ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுது, என்னடா இது இவங்க 2 பேருக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து திரும்ப அந்த கேள்வி கேட்குறான்னா, இவ்வளோ தெரியுமா உனக்கு, அதனால தான் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவ கிடையாது அந்த டிசைனர், இவளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் ஹீரோக்கு இவன் மேலே நம்பிக்கையே கிடையாது. குறுகுறுன்னு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். 2 பேருக்கு நடுவில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இடத்துமே தனியாக வந்ததுக்கப்புறமா கூகுள் பண்ணி பார்த்துட்டு இருக்கானா. ஹீரோ வந்து மீடியாவுக்கு முன்னாடி ஹீரோவோட கம்பெனியில் பேட்டி கொடுத்தது எல்லாமே வந்துட்டு இவன் பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இடத்து மேலே டவுட்டாகவே இருந்துட்டு இருக்கல. ஸோ அடுத்த நாள் இடத்த ஃபுல்லாகவே இவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஷூட் வந்து முடிகிற வரைக்கும் ஹீரோ வந்து அவனோட காரை வெளியில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு, இவன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், என்ன பார்க்கறதுக்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்புறானா. ஸோ ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுறான். அவன் ஒரு போட்டில் ஏறி போக இவனும் எங்கே போனாலும் சரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு போட் எடுத்துட்டு அவன் எங்கே போகிறானோ அதையே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் எர்த்தை இவன் மிஸ் பண்ணிடுறான். எர்த்து வந்துட்டு நடுவில் வேறு இடத்துல கார் எடுத்துகிட்டு போயிட்டு இவனால் பார்க்க முடியல. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா ரோடாக தெருவா தேடிக்கிட்டு ஹீரோயினோட கடையை கண்டுபிடிச்சிடுறான். பட் ஆனால் கடை பூட்டி இருக்கு, ஹீரோயின் அங்கே இல்லை. ஸோ இப்போ பக்கத்து கடையில் விசாரிக்கும் போது ஆன் வெளியில் போயிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பேரை கேட்டதுக்கப்புறமும் ஹீரோக்கு சந்தேகமாக இருந்துட்டு இருக்கு. அவளோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி அங்கே வேற போய் விசாரிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்படி இவன் நாய் பழப்பு பழிச்சிட்டு இருக்கும் போது தான் இங்கே பார்த்தோன்னா எர்த்து வந்த உடனே ஹீரோயினை, நீ எப்போ பாரு இதே இடத்துல தானே ஒர்க் பண்ணுறா, வா வெளியில் போய் இங்கே எங்கேயாவது ஒர்க் பண்ணலான்னு சொல்லி ஒரு பீச் சைடு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அங்கே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டுலாம் இருந்துட்டு இருக்காங்களா. கொஞ்ச நேரம் நல்ல ஜாபியால் தான் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஏர்த்தும் பொறுமையாக வந்து அவகிட்ட டாபிக் ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி ஹீரோ வந்து உன்னை தேடி என்கிட்ட வந்து பேசினா, உன்னோட ஃபோட்டோவை காட்டி உனக்கு தெரியுமா நீ தான் இந்த டிசைனரெலாம் கேட்டான், நான் இல்லைன்னு போய் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு தான் நீ வந்து இத்தனை மாதத்துக்கு முன்னாடி ஹீரோவை பற்றி அவனோட கம்பெனியில் என்ன மீடியாவுக்கு முன்னாடி பேசணுங்கிறதெல்லாம் பார்த்தேன். ஆனாலும் அந்த பேச்செல்லாம் நம்பி நான் மற்றவங்கள மாதிரி ஏமாறலை. அந்த ஸ்பீச் முழுக்கவே நான் உன் கண்ணை மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீ அவனை காதலிச்சிருக்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நீ அங்கே எல்லாருக்கும் மத்தியில் போய் சொல்லிட்டு உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்கிட்டு அவனையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, உன் பாஸ்லேருந்து ஓடி ஒளிஞ்சிட்ருக்க, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் இந்த இடத்துல கண்ணில் கலங்கி போய் உட்காந்துருக்கும் போது, எனக்குமே ஒரு தப்பு பண்ணிட்டா அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணும், சரி பண்ண முடியாதுன்னா அதை கடந்து வரதுக்கு என்ன ஃபேஸ் பண்ணணுமோ அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்படி ஓடி ஒளியறதுனால உனக்கு எதுவும் நல்லது நடக்காது, அவனுக்கும் எதுவும் நடக்க போகிறதில்ல. நான் சொல்கிறதுல உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியாக அவனுக்கு பயந்துக்கிட்டு ஓடிட்டுருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறான். எமோஷனல் ஆகிறத பார்த்துட்டு நம்ம 2 பேரும் சாப்பிட்லாமான்னு உடனே அவளும் கண்டென்ஸ்டு மில்க் வேணும், நான் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாளா. அப்போ பார்த்தா ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். அவனை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கரமாயிட்டு தூக்கி வாரி போடுது, என்னடா இது இவன் வந்து நிற்கிறான்ட்டு. அவன் ஹீரோயினை வந்து பார்த்து பெருசாக சர்ப்ரைஸ்லாம் ஆகலை, ஏன்னா அவன் ஆல்ரெடி மனசில் முடிவு பண்ணி வச்சுருக்கான் இந்த டிசைனர் இவளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்களா. ஹீரோவும் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன், உன்னை தெருவா இத்தனை மாதமாக எப்படியெல்லாம் தேடி அலைஞ்ச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வர ஹீரோயின் டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓட்ட எடுத்துடுறா. இவன் விடாமல் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒரு பீச் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறமா இவன் அவளை இழுத்து பிடிச்சி நிறுத்திடுறான். நீ எதுக்காக இப்போ என்கிட்ட இருந்து ஓடணும்னு பார்த்துட்டு இருக்க, எதனால என்கிட்ட பேசு, சும்மா என்கிட்ட ஓடிட்டு இருக்காத, இன்னைக்கும் சரி நீ ஏன் என்கிட்ட இருந்து ஓடுங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது, என்னை விட்டுட்டு மட்டும் போகாத, உனக்காக நான் அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், நீ விட்டுட்டு போனதுலேருந்து நான் ஹர்ட் மட்டும் தான் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, என்ன வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கத்திட்டு இருக்கான். ஸோ இவங்க வந்து லென்த்தியாக பேசுகிறத நான் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்க, இப்போ ஹீரோ வந்து நீ என்ன தான் லவ் பண்ணுற, நீ அங்கே என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் எனக்கு மேட்சே கிடையாது, நான் எதையுமே நம்ப மாட்டேன், நாம் 2 பேரும் பழகினது கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்தாலும் நீ என்கிட்ட ஜென்யூனாக தான் பழகினங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நீ மாற்றி பேசாதன்னு சொல்கிறான். அவளும் நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க, அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நான் சொன்னது தான் உண்மை, அது மட்டும் இல்லாமல் உன் அங்கிள் கிட்ட 5 மில்லியன் பணம் வாங்கிட்டு நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், உன் அங்கிள் அதை உங்ககிட்ட சொல்லலையா, சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன், இன்னும் பைத்தியக்கார மாதிரி என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்துறா. இது எதையுமே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, நான் சத்தியமாக உன்னை விட்டுட்டு போனதுக்கான காரணத்தை சொல்கிறேன், இப்போயே அதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கி நீ பெட்டில் கிடந்தியே பேரலைஸ் ஆகி கிடந்த, நீ வந்து சரியாக ஆவியா ஆக மாட்டியான்னு கூட டாக்டரால் சொல்ல முடியல. ஸோ காலம் முழுக்க ஒரு வெஜிடபிள் மாதிரி இருக்கக்கூடிய கிட்ட சேவை செஞ்சுட்டு நான் வாழணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு, அதனால தான் உன்னை விட்டுட்டு நான் பணத்தை வாங்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகாத ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட பணம் கேட்டுட்டு வெளியில் வந்தேன். ஆனால் இப்படி சரியாகிட்ட, அது நல்லது தான், உனக்கு வந்துட்டு கொஞ்சம் இனிமேவாது உன் கம்பெனி கிடச்சிச்சு, நீ வந்து உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம், அதே மாதிரி நான் என் இஷ்டத்துக்கு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு உடனே இதையும் நான் நம்ப மாட்டேன், நீ கண்டிப்பாக வந்து என்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் சொல்கிறேன்னு சொல்லும் போது, முட்டாளர நீ இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் இதையே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே அவனும் வந்து இவளை எமோஷனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
நீ இருந்தப்போ மட்டும்தான் என் லைஃப்பில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நான் சந்தோஷமாக இருந்தேன். நீ இல்லாத அந்த ஒரு நிமிஷமும் நான் எவ்வளோ ஹர்ட்டான தெரியுமா? உன்னை மிஸ் பண்ணேன். உன்னை நாய் மாதிரி தேடி அலைஞ்சேன், சுற்றினேன், இங்கே போனேன் அங்கே போனேன், அங்கிள் கிட்ட கேட்டேன், அப்படி இப்படின்னு இவன் மாட்டுக்கு அடுக்கிக்கிட்டே போயிட்டுருக்க. அவளும் எமோஷனல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. உடனே இவன் அவகிட்ட க்ளோஸராக போயிட்டு நம்ம 2 பேரும் இப்போயாவது ஒன்றா இருக்கலாம், நம்ம ஹர்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீயும் நானும் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். ஏன் இருக்க முடியாது? நீ எதுக்காக என்கிட்ட இருந்து விலகி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ வந்து அவளை கிஸ் பண்ணுறானா. அவளும் அவனை தள்ளிலாம் விடலை. ஸோ அந்த கேஸ் வந்து முடிச்சதுக்கப்புறமா ஹீரோவும் நாம் இப்போயாவது ஒன்றா இருக்கலாம்னு சொல்கிறான். இவன் பயங்கரமாயிட்டு அழுகிறா. கரெக்டாக எர்த்து அங்கே வந்து ஹீரோவை போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு. இங்கே ஹீரோயினுமே எர்த்து என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி தான் போகிறா. அப்போ வந்து ஹீரோவுமே இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னடா நம்புறது, அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டு தான், அவளை எதுக்கு தான் தனியாக கூட்டிகிட்டு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ ஹீரோயினும் எடுத்து அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்துட்டு இருக்காளா. ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நீ அவன் நிஜமாவே டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. சத்தியமாக இது பொய் தான், ஏன்னா இவளால் என்ன தவிர வேற யாரையும் இவ்வளோ ஈஸியாலாம் லவ் பண்ணிட முடியாது, அவ்வளோ சீக்கிரம் அவனை மறந்துட மாட்டா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஹீரோயினும் உனக்கு அப்படி தான் நினப்பு இருக்குன்னா நீ அப்படி நினச்சிக்கிட்டே இரு, நானும் இவனும் டேட் பண்ணுறோம், இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நான் இங்கே பாப்புலாரிட்டியெல்லாம் வேண்டான்னு சொன்னதுனால தான் எர்த் வந்து என்னை பற்றி வெளியில் ரிவீல் பண்ணாமல் இருக்கான், மற்றபடி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எர்த்தை கூப்பிட்டுட்டு அவள் கிளம்பி போயிடுறான். செம ஹார்ட் பிரேக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா பயங்கரமாக தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ எர்த்து தான் அவளுக்கு கன்சோல் பண்ணிட்டு இருக்கானா. ஒன்றும் இல்லை, எவ்வளோ அழுகணுமோ அழுது தீத்துரு, நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நின்றுட்டு இருக்கா. ஹீரோயினும் சாரி, உன்னை தேவையில்லாமல் எங்களோட விஷயத்தில் நடுவில் எழுதுக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனும் பரவாயில்ல, ஆக்சுவலாக நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், உன்னை அங்கே உன் பெர்மிஷன் இல்லாமலே கேர்ள் ஃப்ரெண்டு நான் உனக்கு முன்னாடி சொன்னதுக்காக உனக்கு எதுவும் என் மேலே கோவம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் எதுக்காக உன் மேலே கோவப்பட போகிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேருமே நிதானமாகிட்டு அவங்க நிலைமையை வந்துட்டு ஒரு பக்கமும் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வந்து வாங்காமலே விட்டுடுறாங்க. சேல்ஸ் ரொம்பவே ட்ராப் ஆகுது. ஸோ ஹீரோ வந்து நடுவில் போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து யோசிச்சிருக்கிறதா சொல்கிறான். ஸோ இன்டர்நேஷ்னலில் வெளில வந்து அவங்க பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி கூட நாம் கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்களுமே அதெல்லாம் ஒர்க் ஆகுமா என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோ அங்கேருந்து போனதுக்கப்புறமா அங்கிள் கிட்ட தனியாக ப்ரௌட் வந்து பேசுகிறா. ஸோ இவன் ஆல்ரெடி வந்து ப்ராமிஸ் பண்ணி வேற ஒருத்தவங்களுக்காக டிசைன் பண்ணி தரேன்னு சொன்னால அந்த டிசைன் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையாமா, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் தான் அவங்கள வந்து கோவப்படாமல் கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். ஹீரோ வந்து அதில் இன்னும் ரீஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி தருவான்னு சொல்லியிருக்கேன், எனக்கு இதுக்கு மேலே எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னோடனே அங்கிள் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எர்த்துக்கு கால் பண்ணுறாரு. ஸோ இப்போ எர்த்கிட்ட இந்த கொலாபரேஷனை பற்றி கேட்குறாரு. ஆக்சுவலாக வந்து எர்த்தும் ஹீரோயினும் சேர்ந்து ஆல்ரெடி வந்து இவங்களோட கொலாபரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ திரும்ப அந்த பேச்சு வரதுனால எர்த் ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசுகிறான். இந்த மாதிரி ஹீரோவோட கம்பெனி ரொம்ப வந்து சேல்ஸில் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு, பெரிய ஒரு தப்பு வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கிரைசிஸ் அவங்க எப்படி கடந்து வர போகிறாங்கன்னே தெரியல, திரும்ப நம்மளை அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுருக்காங்க. இந்த நிமிஷத்தை வந்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீ ஓடி வழியாமல் இப்போ அவங்களோட கம்பெனியோட கொலாபரேட் பண்ணுறதுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவங்களோட கம்பெனிக்கு உன்னால் ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி ஹீரோவையும் வந்துட்டு உன்னால் கடந்து வர முடியும், அதுக்கு நீ பழகிக்கலாம். ஆனால் இப்போ நீ வந்துட்டு ஹீரோ மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவத்தினாலேயோ இல்லை வருத்தத்தினாலேயோ நீ இதை பண்ணாமல் போயிட்டேன்னா இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு நீ ரெக்ரெட் பண்ணக்கூடிய நிலைமை வந்தாலும் வரலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், நீ யோசிச்சு பாருன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே வந்துட்டு இப்போ அவங்களோட கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறமா அவளுடைய பேங்க் பேலன்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாளாம். அங்கிள் அவளுக்கு 5 மில்லியன் பணம் கொடுத்துருப்பாரு, இப்போ அவகிட்ட 4 மில்லியன் தான் இருக்குது. ஸோ இன்னும் 1 மில்லியனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுக்கிட்டே ஒரு தயக்கத்தோட கால் எடுத்து இடத்துக்கு தான் கால் அடிக்கிறா. எனக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் நீ தப்பாக எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கடன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது ப்ரௌடு இங்கே இடத்தோட மேனேஜர் கால் பண்ணாங்க, ஸோ நம்மளோட கொலாபரேட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்கே தக்கன்னு குதிச்சிட்டு இருக்கான். அவன் அப்படி ஆடி பாடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ப்ரௌடுக்கும் அங்கிளுக்கும் ரொம்பவே புதுசாக இருக்குது, இதுக்கு முன்னாடி ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து ப்ரௌட் கிட்ட கேட்கும்போது ப்ரௌடு தெரியல, அவங்க கிட்ட கேட்டதுக்கு காரணம் எதுவும் சொல்லலை, இப்போ அவங்க டிசைனர் ஒத்துக்கிட்டதா மட்டும் தான் சொன்னாங்கன்னு உடனே என்ன டிசைனரே ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு ஹீரோ வந்து சாம சந்தோஷமாக இருக்கான். இதை பார்க்க ப்ரௌடுக்கும் அங்கிளுக்கும் வந்துட்டு ஒரு பக்கம் அவன் சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவன் எதுக்கு இப்படி குதிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன்கிட்டே அதை கேட்குறாங்க, அவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டீங்கல்ல, அது இப்போ கிடச்சிருச்சுல்ல, அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா இங்கே ப்ரௌட் வந்து அங்கிள் கிட்ட தனியாக வந்து பேசுகிறா. இந்த மாதிரி எனக்கே துரோகம் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறா.
கத்ரா, நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்கும்போது அதுக்கு அவளும், இல்லை ஹீரோ வந்துட்டு டேட்டுக்கெல்லாம் அனுப்பி வச்சுட்ருக்கீங்களாமே, ஹீரோவை நான் தான் ஆசைப்படுறேன், அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படிலாம் தெரிஞ்சும் நீங்கள் எதுக்காக வந்து இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்ரா. ஹீரோ உன்னை ஏற்கனவே வந்துட்டு விட்டுட்டான், உன்னை மறந்துட்டான், உன்னை திருப்பி கூட அவன் நினச்சி பார்க்க மாட்டான், நீ எந்த கனவு உலகத்தில் கண்டுட்டு இருக்க, இந்த மாதிரி ஹீரோ திரும்ப உங்ககிட்ட வருவான்னு சொல்லிட்டு அப்படின்ன உடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அது என் வேலை, நீங்கள் தேவையில்லாமல் குட்டையை குழப்பாமல் இருங்க, அவனை வேறு யார் கூடயும் செட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ மிரட்சா. இதை கேட்டுட்டு அங்கிளும், இங்கே பாரு, என்ன மிரட்ச அளவுக்கெல்லாம் நீ பெரிய ஆள் கிடையாது, நீ நினைக்காத அளவுக்கு நான் எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் போகக்கூடிய ஆள், என்னை பற்றி முழுசாக தெரியாமல் நீ வார்த்தையை தேவையில்லாமல் விட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி அழுத்தி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவர் பேசுகிறாரா. ஸோ இவளுக்கு வந்து கையில் அவரோட கை ரேகையே பதிஞ்சிடுது. அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப ஒரு வெஞ்சன்ஸோட பேச இவளுக்கு கொஞ்சமாக ஷாக் ஆகிடுது. இருந்தாலும் அவங்கிறது கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசி அங்கிள் கிட்ட சொல்கிறா, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஹீரோ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன், எனக்கு நடுவில் யார் வந்தாலும் சரி அவங்கள நான் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. ஸோ இப்போ அங்கிள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த டே இருக்கான் இல்லையா, அவன் வந்து இப்போ கேம்பிளிங்கில் இன்வால்வ் ஆகிற மாதிரி அவராகவே செட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ அவன் வந்து கேம்பிளிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து இன்னும் சம்பாதிக்கணும்னு வெறியாகிட்டு இருக்கும் போது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவனை மானிட்டர் பண்ணிட்டு, நாம் நினச்ச மாதிரி தான் அவன் இப்போ வின்னிங்க்கு வந்து அடிக்ஷன் ஆகிட்டு இருக்கான், பணம் நிறைய கொட்டிகிட்டு இருக்கான்னு சொல்ல, சரி அப்போ நம்ம பிளான் படி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அங்கிள். ஸோ டிரைவரும் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவனை கேம்பிளிங்க்கு அடிக்ஷன் ஆகிறதுக்காக பார்த்துட்ருக்கேன், ஸோ வெற்றி தானே ஒருத்தனை வந்து அடிக்ட் ஆக வைக்கும், அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மூழ்கி போயிட்டு பணத்தெல்லாம் தொலைக்க ஆரம்பித்து நிறைய கடன் வாங்கி கடைசியில் அவனோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மகிட்டே விற்கணும். அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோவோட பேரில் மாற்றி விட்டேன்னு வச்சுக்கோ, ஹீரோக்கு தான் மேஜர் ஷேர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கம்பெனி மொத்தமும் அவனுக்கு சொந்தமாகிடும். அந்த அம்மா பையனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் முழுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹீரோவோட கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டான் இல்லையா. ஸோ எர்த்த என்ன பண்ணுறான்னா, அவனுடைய அப்பா அம்மா அப்ராடில் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு லாயர், ஸோ இவனும் லாயர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் இவனுக்கு அதில் இஷ்டம் இல்லை, ஆர்ட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இவன் வீம்பு பண்ணிட்டு இருந்ததுனால இவனை மட்டும் இங்கேவே விட்டுட்டு அவங்க வந்து அப்ராடுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க இருந்த வீடு வந்து தனியாக தான் இருக்குது, வேற ஒரு பிளேஸில் ஒர்க்குக்கு பக்கத்தில் தங்கிட்டு இருக்கிறதாகவும், இப்போ ஹீரோயின் இந்த இடத்துல வந்து தங்குறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டேன், மெய்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இங்கே வருவாங்க, மற்றது மட்டும் நீ நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வீடு ஃபுல்லாக ஆர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கா, அதை பார்த்துட்டு கொஸ்டின் பண்ணும்போது அவன் ஒரு ஆர்ட் கலெக்டர்னும் அவனுக்கு எங்கே போனாலும் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸோ இல்லை ஆர்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் கிடைக்குதோ அதை வந்து மணியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிடுறதாகவும் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவன் ஹீரோயின் கிட்ட ஒரு செக் கொடுக்குறான், 1 மில்லியன் பணம் என்கிட்ட கேட்ட இல்லையா, அதுக்காக செக் அப்படின்ன உடனே அவன் ரொம்பவே தேங்க் பண்ணிட்டு, இதை நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்கிறா. அதை கேட்டோன்னே இவனும், அதெல்லாம் இல்லை, நீ பொறுமையாகவே கொடு, அப்போ தான் நீயும் நானும் எப்போவுமே கான்டாக்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோ, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் வந்து கடனே வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன், பட் ஆனாலும் உங்ககிட்ட கொஞ்சம் சீக்கிரத்தில் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பிறகு அவனும், எனக்கு ஒரே ஒரு தயக்கம் தான் இருந்துட்டுருக்கு, இப்போ ஹீரோ கூட ஒர்க் பண்ண போகிற இல்லையா, ஸோ என்ன தான் அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நீ சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தாலும் திரும்ப அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சத்தியமாக நான் அவனை லவ்வே பண்ண மாட்டேன், ஏன்னா அன்றைக்குமே நான் தாங்கிட்டு தான் இருந்தேன், எங்களோட ஸ்டேட்டஸ் அந்த கிளாஸ் எல்லாம் பற்றி எனக்கே தெரியும், அவன் ரொம்ப நல்லவன், அவனை லவ் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலை, நான் அதுக்கு தகுதியானவ கிடையாது, ஏன்னா நான் ஒரு எக்ஸ் கான்விக்ட், ஆனால் அவன் அப்படி கிடையாது, அவன் நிஜமாவே ஒரு பியூர் சோல், ஸோ அவன் வந்து என்னோட இன்வால்வ் ஆகிறதுனால அவனுக்கு தான் தரம் குறையும், அதனால் நான் கண்டிப்பாக அவனை இந்த முறை லவ் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு இவனுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்ருக்கான். பிறகு அவனுமே கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடு, நாளைக்கு நம்ம ஒர்க்குக்கு போகிறோம் இல்லையா, அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். யாருக்குமே தெரியாமல் டிடெக்டிவ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான் போல. ஸோ இப்போ அந்த டிடெக்டிவ் தான் ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் எதுக்காக உங்கள் அங்கிள் கிட்ட 5 மில்லியன் பணம் வாங்கினான்னு சொல்லி விசாரிக்க சொன்னீங்க இல்லையா, இப்போ நான் தெளிவாக விசாரிச்சிட்டேன். ஸோ அதில் எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, ஹீரோயினுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்திருக்கா இல்லையா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு நீங்கள் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு படுத்தப்படுக்கையாக இருந்த சமயத்தில் தான் அந்த ஃப்ரெண்டுக்கும் மேஜராக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு பணம் தேவைப்பட்டிருக்கு, ஹீரோயின் அந்த பொண்ணு காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் இவங்களோட அங்கிள் ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த மீடியா கிளாஷும் அதே சமயத்தில் நடந்ததுனால இங்கே நீ வந்து போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஹீரோவோட லைஃப்லேருந்து கிளம்பி போயிடு, நான் உனக்கு 5 மில்லியன் பணம் தரேன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி ஹீரோயின் நிஜமாவே உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கா, ஆனால் உங்கள் அங்கிள் சொன்னதுக்காகத்தான் அவள் போய் சொல்லியிருக்கா, ப்ளஸ் அவளோட ஃப்ரெண்டோடைய ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் பணத்தையும் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இந்த பக்கம் குஷி ஆகிடுது. நிஜமாக சொல்கிறீங்கன்னு உடனே, ஆமாம் என்கிட்ட எவிடன்ஸ் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஸோ இவனுக்கு வந்து மைண்டு உடனே மாறிடுது, ஆனாலும் இந்த முறை ஹீரோயினை பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஸோ இப்போ இவங்க போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங்க்கு வந்து உட்காந்துட்டு
ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் முறையாக ஹீரோயின் வந்து இந்த ஆஃபீஸில் என்ட்ரி கொடுக்குறா. ஸோ அவளை பார்க்கறதுக்காக தான் எல்லாருமே வந்து அவளாயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு மட்டும் ஆல்ரெடி அந்த டிசைனர் யாருன்னு தெரியும்ல, அதனால் அவன் ஹீரோயினை பார்த்து பெருசாலாம் ஷாக் ஆகலை. பட் அங்கிள் ப்ரௌடுன்னு உட்பட அங்கே இருக்க மற்ற எல்லாருமே ஹீரோயினை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ தான் எர்த்தோட மேனேஜரும், நான் தான் எர்த்தோடைய மேனேஜர், இவங்க தான் இந்த பிரேஸ்லெட் எல்லாம் டிசைன் பண்ணவங்க, இவங்க பேர் சோன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எல்லாருக்கும் முன்னாடி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அங்கிளுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணே தெரில. ஹீரோவையும் ஹீரோயினையும் மாற்றி மாற்றி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெப் மதரும் அடுத்ததாக ஒரு பிளானை போட்டுட்டு, சூப்பர்மா நீ இங்கே வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல, உனக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருந்திருக்க பார்த்துக்கோ, ஏன் உன்னோட ஒர்க் பண்ணுறதுக்கு நாவலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு வெல்கம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஹீரோவை பார்த்துட்டு அங்கே அங்கிளுமே, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சா என்ன தெரியலைன்னா என்ன, இப்போ அந்த டிசைனர் வந்துட்டாங்க இல்லையா, நாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா ஹீரோயினை தனியாக அங்கிள் கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. அந்த சமயத்தில் ஹீரோயின் டக்குன்னு செக் எடுத்து நீட்டா, நீங்கள் எனக்கு 5 மில்லியன் பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ என்னவே முட்டாளாக்கணும்னு நினச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கோவமாயிட்டு அவகிட்ட கேட்குறாரு. என்கிட்ட காசை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், திரும்பி ஹீரோட லைஃப்பில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உடனே, இப்பயும் நான் அவனை சொந்த கொண்டாடுறதுக்காகவும் அவன் கூட வந்து ஜாலியாக இருக்கிறதுக்காகவும் வரல, நான் அவனுடைய கம்பெனி வந்து கிரைசஸில் இருக்குன்றதுக்காக ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். இதை நான் நம்புவேன்னு எதிர்பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்கும்போது, நான் நிஜமாவே அப்படி தான் வந்துட்டு எண்ணத்தில் தான் வந்திருக்கேன், ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோ என்ன பார்த்துட்டான், இனிமேல் அவனை ஈஸியாக விட்டுடுவான்னு நினைக்கிறியான்னு உடனே, அவன் என்னை விடுறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன், என்னெல்லாம் போய் சொல்லணுமோ நான் கரெக்டாக சொல்லிக்கிறேன் அப்படின்ன உடனே, நீ எல்லாரையும் ஏமாற்றலாம், ஆனால் உன்னோட மனசை உன்னால் ஏமாற்ற முடியல, நீ லவ்ங்கிற விஷயத்தில் ஒரு சுயநலவாதியாக தான் இருந்திருக்கல்ல அப்படின்னு சொல்லி அங்கிள் கேட்குறாரு. ஹீரோயினுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறேனே தெரியல. ஸோ அப்போ அவளும் ஹீரோவோட லைஃப்பை வந்து எப்படியாவது சரி பண்ண முடியும், அவன் சந்தோஷமாக வச்சுக்க முடியும்னா நான் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், இப்போ நான் திரும்பி வந்ததுக்கு காரணமும் அதுதான், அவன் நல்லா இருக்கணும், அவன் விரும்புகிற கம்பெனி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ இந்த செக்கை வாங்கிக்கோங்க, நான் வாங்கின பணத்தை மொத்தமாக கொடுத்துட்றேன், நானும் என் வார்த்தையை கீப்பப் பண்ணலை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அங்கிள் அதை வாங்காமல் அப்படியே நின்றுட்டுருக்கவும் இவன் அங்கே போயிட்டு டேபிளில் அந்த செக்கை வச்சுட்டு, இங்கே வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோவும் எர்த்தும் இந்த பக்கமாக லைட்டாக வந்து சண்டையே போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும், நீ ஆல்ரெடி மறைச்சி வைக்கணும்னு நினச்சது வெளியில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இங்கே நாங்கள் ஒர்க்குக்காக மட்டும்தான் வந்திருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் 1 மந்த் தான் இங்கே ஒர்க் பண்ணுவா அப்படின்னு எர்த்து சொல்லும் போது, ஹீரோவும் அங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டில் டேர்ம்ஸ்லலாம் வந்துட்டு 3 மந்த்ஸ் ஹீரோயின் ஒர்க் பண்ணணும்னு எழுதியிருக்காளாட்ருக்கு. அதுக்கு தான் எர்த்து வந்து வாட்சி பார்த்துட்டு இப்போ சொல்கிறான், 1 மந்த் தான் ஒர்க் பண்ணுவோன்னு. ஹீரோவும், இல்லை நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும், 3 மந்த்ஸ் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எர்த்தும், இங்கே எங்களோட தேவை உனக்கு தான் இருக்குது, அதனால் நீ நாங்கள் சொல்கிற டேர்ம்ஸ்க்கு ஒத்துக்கலைன்னா இங்கேருந்து கிளம்பிடுவோன்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயின் உள்ளே வந்துட்டு, பரவாயில்ல எர்த், இவர் சொல்கிற கண்டிஷனை நம்ம எல்லாம் ஒத்துக்கலாம், இவர் எவ்வளோ வேணாலும் டைம் வச்சுக்கட்டும், நாம் வந்து நம்மளோட ஒர்க்கை மட்டும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம், மற்றபடி வேறு எதுவும் நம்ம வந்து வரி பண்ணிக்க வேண்டாம்னு சொன்ன உடனே, அவன் சொன்னது தான் இவ ஓகே சொல்லியிருக்கான்னு சொல்லி எர்த்தை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கமாக அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஸ்பை வேலை பார்க்க சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே ஏதாவது நடக்கும், அப்படி நடந்துச்சுன்னா அதை ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்து எனக்கு அனுப்பிவிடு, அப்படி நீ எனக்கு அனுப்பும் போதெல்லாம் நான் உனக்கு பைசா கொடுத்துட்ருக்கேன். ஹீரோயினும் அந்த அங்கிளும் சேர்ந்து இங்கே ரிப்போர்ட்டருக்கு முன்னாடி பயங்கரமான நடிப்பு நடித்து தான் ஹீரோவை இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும் அவனை இங்கேருந்து துரத்துறதுக்கு, அதனால உனக்கு நான் எவ்வளோ பண்ணாலும் பணம் தரேன், இந்த வேலையை மட்டும் சரியாக பாருன்னு சொல்ல அந்த பொண்ணு பணத்துக்கு ஆசைப்பட்டு சரின்னு ஒத்துக்கிறா. இங்கே ஹீரோயினும் எல்லா லீகலான பேப்பர்ஸும் சைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. அப்போ ஹீரோவும் வந்து அவளை பார்த்துட்டே இருக்கான். அப்போ எர்த்து வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவளை கூட்டிகிட்டு போகிறது, அவகிட்ட கொஞ்சம் வார்மாக பேசுறது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அங்கிளும் வந்து இதெல்லாம் கவனிக்கிறாரா, எங்கே அவனை டேட் பண்ணுறா போல், இனிமேவாது அந்த பொண்ணை மறந்துடுறான்னு உடனே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு அவன் போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் அங்கிள் வந்து ப்ரௌடு கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஹீரோயினுங்க வந்தது உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் வாழ்வாள்னு கத்துறா, அதுக்கு நீ ஒழுங்காக அவன் வேலையை பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இப்போ அவளை இங்கேருந்து துரத்த போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கணும். அவளுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறேன், உனக்கும் முன்னாடி ஒரு சான்ஸ் கொடுத்தேன் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆனால் அவங்க 2 பேரும் முன்னாடி லவ் பண்ணாங்களே, ஹீரோ அவளை லவ் பண்ணானேன்னு உடனே, ஹீரோ முன்னாடி உன்னை கூட தான் லவ் பண்ணான், ஆனால் இப்போ வந்துட்டு நீ பக்கத்தில் இருந்தும் உன்னை சீனி கூட பார்க்காம தானே இருந்துட்டுருக்கான் அப்படின்னோடனே, நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவனை என் வழிக்கு கொண்டு வரதுக்கு, எனக்கு என்ன டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் எவ்வளோ டைம் எடுத்துப்பா, உனக்கு இது வரைக்கும் கொடுத்த டைம் எல்லாம் பத்தலையா, உன்னால் வந்து ஹீரோவோட மனசில் இடம் பிடிக்க முடியல, இப்போ அவள் வந்தோடனே என்கிட்ட வந்து ஏறி குதிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ அவளுமே, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், கண்டிப்பாக அவனை என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன், அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தமானவனாக இருக்கணும்னு சொல்ல,
அதுக்கு முதல்ல நீ உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணுற வேலையை பாரு, அவனுக்கு பொண்டாட்டியாக இருக்கிற வரைக்கும் ஹீரோ ஒன்று நினச்சி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இங்கே வந்து இவன் எப்பவும் போல் கேம்பிளிங் பண்ணிட்டு நிறைய பணத்தெல்லாம் வந்து அடிச்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கானா. அந்த சமயத்தில் அவங்க அம்மா வந்து அவனுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கடா இருக்குன்னு உடனே பப்பில் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு ஒன்றை பார்க்காம போக மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னோட பெட்ரூம்லேயே போய் உட்காந்துட்டு இருக்காடா. என் வீட்டில் அவள் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ மரியாதையை வந்து அவளை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளு, அப்படி நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நானே சுடு தண்ணி வச்சு அவன் மேலே ஊற்றி விட்டுருவேன்னு சொல்லி ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுடுறாங்க.